ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துடைய முதல் நாள். அதுக்கும் முந்தைய நாள் நம்ம வீட்டில் க்ளீனிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு வாரமாகவே நம்ம வீட்டில் க்ளீனிங் வேலை போயிட்டு தான் இருந்தது. ஆனாலும் முந்தைய நாள் நம்ம புது சாமான்லாம் தேய்க்கிறது ரொம்பவே அழகாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லதும் இல்லைங்களா? அதனால் புது சாமான் தேய்க்கிறதெல்லாம் நான் முந்தைய நாள் வச்சுருந்தேன். கிச்சனில் தான் நான் சாமி செல்ஃப் வச்சுருக்கிறதுனால கிச்சனுமே நல்லா அங்கே இருக்கிற பொருளெல்லாம் நல்லா அழகாக சுத்தமாக பேப்பர்லாம் மாற்றி தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இன்னுமே அந்த கிச்சனே பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. நான் நமக்கு கிழக்கு பார்த்து கிச்சனில் நிற்கும் பொழுது வலதுபுறமாக பார்த்திங்கன்னா ஒரு மணை வச்சு கல்லுப்பு, புளி, அதுக்கப்புறமா அந்த இடிக்கல்லுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு சால்ட்டு எல்லாமே அந்த மணை மேலே வச்சுருக்கேன் கோலம் போட்டு. ஃபுல்லாகவே கிச்சனை நாங்கள் அந்த வால்ஸ் எல்லாம் கூட அழகாக தம்பி கழுவி கொடுத்ததுனால நான் அங்கேயுமே அழகாக அக்ஷயம், ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேலே எழுதுவேங்க. அது எப்போவுமே ரெகுலராக எழுதுவேன் நான். அதை வெள்ளி செவ்வாயில் நம்ம எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில், நல்ல நாள் பெரிய நாளில் நீங்கள் அந்த மாதிரி அடுப்புக்கு மேலேயோ இல்லை அடுப்புக்கு பக்கத்தில் உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்வஸ்திக் கூட வரைகிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே அடுப்பு நம்ம நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. ஒன்று காலையில் தூங்கி எழுந்து வரும்பொழுது நம்ம இப்படி வைக்கும்பொழுது நல்லாயிருக்கும். இல்லைனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போவையில் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அடுப்புக்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அடுப்பு பக்கத்துலேயே நான் அன்னபூரணியோட படம் வச்சுருக்கேன், சிலையுமே வச்சுருக்கேங்க. அதையுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரிசி மேலே வைக்கணும். அந்த எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் சுத்தப்படுத்த. ஏன்னா கிச்சனில் இருக்கிறதுனால புது சாமான்லாம் தேய்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே இருந்த பேப்பர் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வடிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பார்க்க நல்லாவே இல்லை. பொங்கலுக்கு மாற்றினது தான். அதனால் மறுபடியுமே தம்பி இந்த பேப்பர் வாங்கி ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த பேப்பரை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த ஷீட்டு ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓரளவுக்கு புது சாமான்லாம் தேய்ச்சிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீரில் குழச்சி ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் நான் நீட்டாக வச்சு விட்டுட்டேங்க. நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சித்திரை கனி காணுதலுக்கும் நான் நைட்டே அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து என்னென்னலாம் பண்ணேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.